ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட டே இன் மை லைஃப் vlog வந்து ஒரு 2 நாளுக்கு என்னென்ன பண்ண நீங்கள் இதில் பார்ப்பீங்க. வாய்ஸ் ஓவரில் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனாக வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே என்னோடய வாய்ஸையும் கேட்டுட்டு வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சேவிங் ரிலேட்டடாக நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் டெலிவரி பற்றியோ என்னோடய சொந்த கதை சோக கதை சொல்லியும் வந்து போர் அடிச்சிட்ருக்கேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புது டாப்பிக்காக வந்து சேவிங் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னெல்லாம் சேவ் பண்ணுறேன், அதேமாதிரி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வந்து சேலரி கிடையாது. ஸோ யூடியூப்பில் சேலரி வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து நிறைய லாங் வீடியோ போட்டால் தான் எனக்கு சேலரியே கிடைக்கும். ஆனால் நான் லாங் வீடியோவே போடல, ஷார்ட்ஸ் தான் போடுறேன். ஸோ யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரே வாட்டி தான் எனக்கு வந்து அமௌண்ட் வரும். அந்த வருஷத்தில் ஒரு வாட்டி போன வாட்டி வந்ததை நான் என்ன பண்ணேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ட்ரெஸ் பிஸ்னஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த வருஷம் வந்துச்சு. வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஹஸ்பண்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு 9K வந்துச்சு, 9,000 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த வீடியோஸ்லாம் போட்டது கலெக்ட் பண்ணி வந்துச்சு. ஒரே வாட்டி தான் வந்துச்சு. அதையும் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த அக்ஷய திருதிக்கு வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் வீடியோவில் ஷேரே பண்ணல. ஏன்னா வந்து ஏப்ரல் மந்த் வந்து நான் தொடர்ந்து ஒரு நகை வாங்கிட்டே இந்த மாதிரி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்னோடய சேலரி வந்தவுடனே அவருக்கு கொடுத்தவுடனே அவர் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருந்த காசில் வந்து எனக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் என்னோடய யூடியூப் சேலரிலேருந்து வந்ததில் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். அதை வந்து லாஸ்ட்டில் வீடியோவில் நான் என்னென்ன கோல்டு காயின் சேர்த்து வச்சுருக்கேன், எவ்வளோ கோல்டு காயின் சேர்த்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ எனக்கு வந்து யூடியூப் சேலரியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுறதில்ல. மற்றவங்கள மாதிரி வந்து கண்டென்ட் டெய்லி போடவும் என்னால் முடியல. மற்ற யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வியூஸ் போகும்ல, அவங்களுக்குலாம் நல்ல சேலரி கிடைக்கும். ஆனால் நம்மள மாதிரி வந்து சின்ன மிடில் யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. எனக்கு வந்து 9K வந்துச்சு. அதில் ஹஸ்பண்டுங்க எடுத்துக்கிட்டு மீதி வந்து ஒரு 3,000 சம்திங் வந்து எனக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அக்ஷய திருதிக்கு நான் ஒரு புதுசாக வாங்கினேன். அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டிஜிகோல்டு மூலயமா வந்து தங்கமயிலில் நான் சேர்த்து வச்சேன் பார்த்திங்களா. அது ஒரு வருஷமாக நான் சேவ் பண்ணி எப்படியோ நான் வந்து அது கோல்டு காயின் வாங்கினதை நான் வீடியோ போட்டேன். தங்கமயிலில் நான் வாங்கினதில் வீடியோ போட்டது அவ்வளோ பேர் என்கொயரி. ஸோ என்னெல்லாம் சேவ் பண்ணிங்க, எப்படிலாம் சேவ் பண்ணிங்க, எப்படி நீங்கள் போய் வாங்கினீங்க, அங்கே எப்படி வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் போட்டாங்கன்ற பயங்கரமான கொஷின்லாம் நிறைய அந்த வீடியோஸ்க்கு வந்து கேட்டுச்சு. நிறைய வியூஸும் போச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நிறைய பேர் கோல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு நீங்கள் கோல்டு வாங்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு தனியாக பர்சனலாகவும் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து இந்த கோல்டெல்லாம் வந்து நான் வாங்கணும்னு நினைக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சுச்சுவேஷனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோவில் புலம்பிருப்பேன். சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அந்த நகை இருந்தால் தானே மதிக்கிறாங்க. நம்மள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட கழுத்தில் என்ன போட்டிருக்கேன், எது போட்டிருக்கேன்னு பார்க்குறாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் புலம்பிருப்பேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், ஃப்யூச்சரில் எனக்கு எதனா எமர்ஜென்சினா, எனக்கு இப்போது டெலிவரி வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் போய் கையேந்த தேவையில்லை, எங்ககிட்ட ஜுவல் இருக்குது, அந்த ஜுவல்லை ப்ளச் பண்ணி அதாவது அடகு வச்சு நான் வந்து இந்த டெலிவரியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். ஸோ எந்த கொரோனா டைமாக இருக்கட்டும், இப்போ வர கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஜுவல்லை வந்து சேர்க்குறத வந்து நிறுத்தாதீங்க. டிவியில் வந்து நரேந்திர மோடி சொல்லிட்டாரு நம்ம வாங்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிகிட்டே வரலாம். இன்னொன்று நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும்ல உங்களுக்கே, எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன். ஜுவல் வந்து வாங்கக்கூடாது சொல்லிட்டாரு, நம்ம இதுக்கப்புறம் கோல்டு காயினும் கிடைக்காது, நம்மளுக்கு கோல்டு காயினும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன தான் பண்ணுறது, டிஜிகோல்டில் போடலான்னு பார்த்தா காசு ரேட் அதிகமாக இருக்குது. 14,500 இன்றைக்கி பார்க்கும்போது எப்படிடா நம்ம சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு பக்கம் யோசனையாக இருந்தாலும் நான் வந்து எதுவுமே ஸ்டாப் பண்ணல. நான் வந்து ஜிஆர்டியில் சிட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான் முடியுது. இன்னொன்று நான் 3 வந்து டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு, இன்னொன்று வந்து போத்தி ஸ்வர்ணமகால். லாஸ்ட்டாக வந்து 3ஆவதாக நான் மறுபடியும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சது தங்கமயில். ஸோ தங்கமயில் ஆல்ரெடி நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் டிசப்பாயிண்டடாக இருக்குது அதில் அப்படின்னு. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேட்டது ஒரு காயினாக இருந்தாலும் கொடுத்தது வேறு காயின். அதாவது 2
62 கிராம் ஏதோ சேர்த்து வச்சேன். ஆனால் எனக்கு 2.021 கிராம் தான் கொடுத்தாங்க. மீதி வந்து காசாக கழிச்சிட்டாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் நான் செக் பண்ணும்போது ஓகே நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக நானே இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும், நானே போயிட்டு எப்படிலாம் பில்லு போடுறாங்கன்ற. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டபோது எனக்கு ஆன்சர் தெரியல. எப்படி வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, தங்கமயிலில் வாங்குறவங்க நான் போய் வாங்க போகிறேன் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து காயின் வாங்கினது என் ஹஸ்பண்டு, நான் வந்து வெறும் வந்து ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன் அவ்வளோதான். ஆனால் இந்த வாட்டி மறுபடியும் ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு தங்கமயிலில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பிப்ரவரி மார்ச் ஒன்று தங்கமயில் வந்து என் பர்த்டே அன்றைக்கி முடியுது. பிப்ரவரி மார்ச் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா டிஜிகோல்டும் முடியும். ஸோ அடுத்த வருஷம் வந்து ஒரு 3 ஆப்லேருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஜிஆர்டியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி போத்தி, ஸ்வர்ணமகால், தங்கமயில் இந்த 3த்துலேருந்தும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சாதான் நான் ஃப்யூச்சரில் சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. விலை ஏறுதோ இறங்குதோ என்கிட்ட எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் போடுவேன். ஆமாம் நீ தான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆச்சேம்மா, உனக்கு எப்படிம்மா காசு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சாமான் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு காசு கொடுத்துருவார். அந்த காசில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதுன்னு நான் பார்ப்பேன். ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ கையில் கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போட்டுருவேன். என்னால் உண்டியலில் போட முடியலனாலும் ஜிபேயில் வச்சுப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த காசில் என்னால் எவ்வளோ முடியுது சேவ் பண்ண முடியுது, என்னால் எவ்வளோ வாங்க முடியும், இல்லை இதோட கம்மி ரேட்டுக்கு எங்கன்னா வேறு எங்கன்னா விற்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காய்கறியிலேருந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை 1 ரூபா 2 ரூபா சில்லறை கிடச்சா கூட நான் விட மாட்டேன். இன்னொன்று பிளாஸ்டிக் சாமானை நான் குப்பையில் போட மாட்டேன். பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் எதனா பழைய பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் டீக்ளச்சரிங் பண்ணிவிட்டு அதை வந்து பாத்திர கடையில் போட்டால் ஒரு 100 ரூபா 200 ரூபா எனக்கு கிடைக்கும். அதையும் நான் வந்து டிஜிகோல்டில் போட்டுருவேன். அப்படி இல்லைங்கன்னா வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ வெளியே போவார், செலவு பண்ணுவார். இப்போல்லாம் ஜிபே எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்து சில்லறை காசு வந்து புழங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்வேன், ஜிபேயில் விட கையில் கொஞ்சம் கேஷாக வச்சுக்கிட்டு அதை வந்து நீ வந்து யூஸ் பண்ணி கையில் மிச்சம் மீறதை வந்து ஒரு 10 ரூபா மீறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உண்டியில் எடுத்துகிட்டு வந்து போட சொல்லியிருக்கேன். 20 ரூபா மீந்துச்சுன்னா அதுவும் போட சொல்லியிருக்கேன். சில்லறை காசு 1 ரூபா 2 ரூபா கூட நான் விட மாட்டேன். அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நான் மாறிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட. என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்தோடனே ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கேட்பேன், உங்ககிட்ட இன்றைக்கி எதனா சில்லறை காசு இருக்கா, எதனா இருந்தால் உண்டியலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் மேக்ஸிமம் ஒரு 2 கிராம் மேலே என்னால் கோல்ட் காயின் வாங்க முடிஞ்சிச்சு. அதே தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணுற விஷயங்களை நோட் பண்ணாலே, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எது செலவு பண்ணுறோன்னு பண்ணிக்கிட்டாலே, அது மட்டும் இல்லாமல் கையில் 1 ரூபா 2 ரூபா சில்லறை காசு இருந்தாலும் அதை நான் உண்டியலில் போட்டுருவேன். நான் இப்படி தான் சேவ் பண்ணுறேன். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கிருத்திக் பேரில் பிபிஎஃப் போட்டு வச்சுருக்கேன், ஆர்டி போட்டு வச்சுருக்கேன். மந்த்லி முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லா ஹஸ்பண்டும் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க தான் தெரியும் எனக்கு. அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு காட்டின கிளிப்பிங்கில் வந்து அந்த தண்ணி லீக்கேஜ் ஆச்சு பார்த்திங்களா, அதில் சேர் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலே அந்த பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் காமிச்சேன். அடுத்ததாக எனக்கு லாஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு 9 மந்த் ஆகிடுச்சு, இதுதான் லாஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எனக்கு. சேவிங் டிஜிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து இந்த வருஷம் அதாவது இந்த மாதம் இது வந்து என்னது மேவா, இது வரைக்கும் நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் சம்திங் ஏதோ சேர்த்து வச்சுருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு 3 கிராம் சேர்த்து வச்சுருக்கேன். ஃபிசிக்கல் கோல்டே கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2.750 கிராமும் ஜிஆர்டியில் ஒரு 1.5 கிராம் மேலே வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அது சீட்டு முடிஞ்சோன்னே ஒரு 2 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு நானே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு 5 கிராம் சேர்த்து வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளால் முடியுங்க, நம்மளால் வந்து முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நம்ம வந்து சின்ன விஷயங்களை நோட் பண்ண மறந்துடுறோம். சின்ன 1 ரூபா 2 ரூபா எங்கன்னா கடாசி வச்சுருவோம்,
இல்லை வந்து அந்த ₹1 ₹2 போட்டால் வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ₹1 ₹2 போட்டு வச்சே கிட்டத்தட்ட ₹100 மேலே எனக்கு சேருது. அந்த ₹100 என்ன பண்ணுவேன், டிஜிகோல்டில் போட்டு நான் வந்து ஒரு 10 மில்லி இல்லை ஒரு 8 மில்லியாவது என்னால் சேர்த்து வைக்க முடியாதா? ஸோ இந்த மாதிரி வந்து சேர்த்து வைங்க. ஆம்பளை பையன் இருக்கான், எதுக்குமா நீலாம் சேர்த்து வைக்கிறேன்னு நினைப்பாங்க. இப்போ நான் சேர்த்து வைக்கிறது ஃப்யூச்சரில் எனக்கு இடம் வாங்கணும்னு நினச்சாலும், இல்லை ஃப்யூச்சரில் வந்து எனக்கு எதனா எமர்ஜென்சிக்கு வேணும்னு நினச்சாலும் கோல்டு தான் கை கொடுக்கும். அதே போல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய பேர் வந்து எஃப்டிலலாம் போட்டு வச்சுருப்பீங்க. நானும் அது மாதிரி தான் எஃப்டியில் வந்து ஒரு 50,000க்கு மேலே போட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்போவே நகை வாங்காமல் போயிட்டேனேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பிபிஎஃப் மட்டும் போட்டு வைங்க. ஆர்டிலாம் வேண்டாம். ஆர்டியாக இருக்கட்டும், பிபிஎஃப், ஆர்டி, எஃப்டி இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, டைமிங் வேஸ்ட்டு. அதே மாதிரி ஒன் டைம் டெபாசிட் பற்றி இப்போ தான் நான் வந்து தெரிஞ்சிக்க பார்க்குறேன். ஏன்னா எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் கோல்டு பற்றியோ இல்லை மற்ற விஷயம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேவிங் மெத்தட் இப்படி தான். நான் போஸ்ட் ஆஃபீஸில் 2 சேர்த்து வச்சுருக்கேன், டிஜி கோல்ட்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டாகவும் கையில் ஒரு லம்பாக வரும்போது இப்போ சம்பள பணம் வந்துச்சு, ஒரு 0.250 மில்லிகிராம் வாங்கினேன். அதை வந்து லாஸ்ட்டில் வீடியோவில் காட்டுறேன் நான். ஸோ இந்த அளவுக்கு என்னால் சேவ் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் உக்காஞ்சி ஒரு டைரி எடுத்து நம்மளுக்கு வீட்டில் எவ்வளோ செலவாகுது, நம்மளால் அந்த மாத செலவுலேருந்து எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ நம்ம மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனித்தாலே நிஜமாக வந்து மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபால் நிறைய சேவ் பண்ண முடியும். நம்ம அம்மாக்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடுகு டப்பாவில் வைக்கிறது. அப்பப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒலிக்கு எங்கேனா வச்சு விட்ருவாங்க. சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா இது மாதிரி அப்பா சுண்டல் வியாபாரம் தான். நான் டெய்லி வந்து சில்லறை பார்ப்பேன். நான் சில்லறைலாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அம்மா வச்சு யூஸ் பண்ணினே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அந்த சில்லறை காசு இருந்துச்சுன்னா நான் ஊருக்கு போனேன்னா நான் எடுத்து வச்சுப்பேன். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா வந்து சில்லறை காசு 2 நாள் எடுத்து வச்சாலே எனக்கு ₹100 ₹200 வந்துடும். எங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும். ஆனால் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படிமா நீ வந்து சேவ் பண்ண முடியும்னு நினைப்பீங்கல்ல. அதுதான் சொல்கிறேனே, ஒரு பிளானிங். இந்த மாதம் எவ்வளோ செலவாகுது ஏதாவது. நிஜமாக நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த மாதம் நான் சுத்தமாக எதுவுமே எழுதியும் வைக்கல. ஏன்னா எனக்கு இப்போ டெலிவரி ஆக போகிறதுனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த மாதம் செலவாயிடுச்சு, அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி ஏப்ரல் மந்த்தே பார்த்தீங்கன்னா எல்லா சேவிங்கையும் நான் பண்ணிவிட்டு, இந்த இப்போ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் என்னால் சேவே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து குழந்தை பார்க்க வருவாங்க, சில பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு காசாக கொடுத்துருங்க நம்ம கேட்கவும் முடியாது வாயை திறந்து. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு நான் மல்லிகை சாமான் வாங்க முடியாது, காய்கறி போய் டைரெக்டாக வாங்க முடியாது. ஏன்னா நான் குழந்தை பெற்றவளாக இருப்பேன். ஸோ என்னை வெளியே விட மாட்டாங்க தீட்டு எடுக்கிற வரைக்கும், பாப்பா கொஞ்சம் வளர்கிற வரைக்கும். ஸோ அந்த டைமில் ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அவர்கிட்ட வந்து நம்ம சில்லறை கொடுங்க அப்படி இல்லை எவ்வளோ மிச்சம் இருந்துச்சுன்னு கேட்டால் கூட கொடுப்பாரான்றது டவுட்டு. இன்னும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பேபி மேலே போயிடும். ஸோ இந்த வருஷம் வந்து எப்படின்னா நம்ம சேவ் பண்ண போகிறோன்றத பிளானும் நான் முன்னாடியே யோசித்து வச்சுனே வந்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், போக போக வந்து கோல்டு வந்து என்னால் இந்த வருஷம் எவ்வளோ சேர்க்க முடியுது, இல்லை நெக்ஸ்ட்டு வருஷம் வந்து தான் சேர்க்க முடியுமா என்னன்றதை இந்த விலைவாசி பொறுத்து, இன்னொன்று என்னால் எவ்வளோ முடியுது இந்த வருஷம் அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னை பார்த்து தான் நிறைய பேர் மோட்டிவ் ஆகிறான்னு சொல்லிட்டு பர்சனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சேவ் பண்ணுற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஜி கோல்டில் நான் சேவ் பண்ணது தங்கமயிலில் 2.021 கிராமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சம்பள பணம் வந்ததில் நான் ஒரு 0.250 கிராம் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினேன். போல் ஜிஆர்டியில் வந்து 0 வேஸ்டேஜ் வந்து இந்த அக்ஷய திருதி கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன், நான் 2 வாட்டி ஒரு 250 வாங்கினேன் அப்படின்றதையும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.750 கிராம் வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து ஜிஆர்டி சிட்லேயும் வந்து போட்டு வச்சுருக்கேன், அதுலேயும் ஒரு 1.5 கிராம் சேர்த்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிராம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஒய்ஃப், மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வந்து அடுத்தவங்கள நம்பியே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச குட்டி குட்டி சேவிங் பண்ணுங்கள். பையன் தான் இருக்கான், பொண்ணு இல்லைல்ல அப்படின்றதையும் நினைக்கிறத விட்டுட்டு, அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கவலை இல்லை, இல்லாதவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். அதனால் குட்டி குட்டியாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெருசாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கோல்ட் காயின்லாம் 250 100 ml அந்த மாதிரி கூட வாங்கி வச்சு சேவ் பண்ணுங்கள். என்ன தான் விலை ஏறினாலும் பரவாயில்ல,
கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை உண்டியலில் போட்டாவது சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மூலயமா நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு.